தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்து இந்த திருப்பலிக்கு அன்போடு அழைக்கின்றோம். ஒளியில் நடந்து வா சகோதரா, ஒளியில் நடந்து வா சகோதரி, ஒளியாம் இயேசுவில் இணைந்து பயணிக்க ஒளியில் நடந்து வா சகோதரா சகோதரி. இந்த ஆண்டவர் இயேசுவை உலகிற்கு ஒளியாக தந்த அன்னையினுடைய திருத்தலத்தில் நாம் கூடியிருக்கின்றோம். நாமும் அந்த இயேசுவை போன்று ஒளியின் பிள்ளைகளாக வாழ அருள் வேண்டுவோம். தூய இந்த மறைநிகழ்வுகளை கொண்டாட தகுதி பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velanganni, who are watching the same. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவ நம்பிக்கையாளரின் வாழ்வும் மனத்தாழ்மை உள்ளோரின் மாட்சியும் நேர்மையாளர்களின் பெருமானவரை உம்மை கெஞ்சி மன்றாடும் இம்மேண்டல்களை கனிவுடன் கேட்டருளும். தாராளமாய் நீர் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற ஆவல் கொண்டிருக்கும் எங்களை என்று உமது மிகுதியான கொடைகளால் நிரப்புவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனை என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் கடவுளின் வார்த்தை மென்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பிச் சென்றனர். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீக்கர் எனப்படும் சீமோன், சீரேன் ஊரேன் ஆகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மீனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கின்றேன். அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலுக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பல் ஏறினார்கள். அவர்கள் சலாமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 67 பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக.
வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 44 முதல் 50 முடிய. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைப்பிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பாவத்தை போக்கி பாசத்தை காட்டுபவர் இயேசு. குறைகளை நீக்கி நிறை வாழ்வை தருபவர் இயேசு. அகந்தையை அகற்றி அன்பிற்கு துணை புரிபவர் இயேசு. தந்தையின் இரக்கத்தை தரணிக்கு தருபவர் இயேசு. இருளை விளக்கி ஒளியில் வாழ அழைப்பு விடுப்பவர் இயேசு. அந்த ஒளியாம் இயேசுவில் அவருடைய வழியில் வாழ நாம் அனைவரும் இன்று அழைக்கப்படுகின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவே உலகின் ஒளி. இந்த வார்த்தையை எதனுடைய பின்னணியில் இயேசு கூறுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, விவிலிய பின்னணியில் பார்க்கின்ற பொழுது, கூடார திருவிழா. அந்த கூடார திருவிழாவில் எருசலேம் நகர், எருசலேம் தேவாலயத்தில் இருக்கின்ற 4 தூண்களிலும் ஏராளமான திரிகளை ஏற்றி, ஆயிரக்கணக்கான திரிகளை ஏற்றி அந்த ஆலயம் சுற்று வளாகம் முழுவதும் ஒளிர்வதை போன்று காட்சி அளிக்கும். அந்த ஒளிர்கின்ற காட்சியை பார்க்கின்ற பொழுது அது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே அதை பார்த்த அந்த திருவிழாவில் அதை பார்த்த இயேசு இவ்வாறு சொல்லுகின்றார், இந்த திரிகள் எருசலேம் நகருடைய ஒரு பகுதியை மட்டும் ஒளிர்விக்கின்றன. நான் உலகின் ஒளியாக இருக்கின்றேன், உலகை ஒளிர்விக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி, நானே உலகின் ஒளி என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். எனவே அவருடைய வழியில் பயணிக்க நாம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்று அவருடைய வழியில் நாம் பயணிக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக அமைகின்றது. ஒரு குரு தன்னுடைய சீடர்களுக்கு வகுப்பு எடுத்துக் கொண்டிருந்தார். அந்த வகுப்பிலே ஒளியை பற்றியும் இருளை பற்றியும் பாடம் எடுத்தார். இருளில் என்னென்ன செய்ய கொண்டிருப்போம் என்பதை விளக்கினார். இருளில் திருட்டு நடக்கும், கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும்.
இப்படி எல்லாவித தீய சக்திகளும் ஆட்கொள்ளும் இருட்டிலே. ஆனால் பகலில் தீய சக்திக்கு இடமில்லை. அங்கு அன்பு, அங்கு இரக்கம், மனிதநேயம் இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி அந்த மாணவர்களுக்கு நீங்கள் அனைவரும் ஒளியில் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இருளை அகற்றி ஒளியில் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அது முடித்த பிறகு ஒரு மாணவன் எழுந்து கேள்வி எழுப்பினான். நான் ஒளியில் வாழுகின்றேன், ஒளியில் நடக்கிறேன் என்பதை எப்படி நான் தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டபொழுது ஆசிரியர் இப்படி விளக்கினார். ஒரு கிறிஸ்துவ பாரம்பரிய பாடல் வரிகள் எடுத்து கூறினார். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன், வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் என் சகோதரன், அல்லல் படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் என் சகோதரன் என்று சொல்லி, எப்பொழுது ஒரு மனிதனுடைய துன்பத்தை உற்று நோக்குகிறாயோ, எப்பொழுது ஒரு மனிதனுடைய தேவையை நீ உணர்கிறாயோ, எப்பொழுது ஒரு மனிதனுடைய துன்பத்தில் நீ துணையாக இருக்கிறாயோ, அப்பொழுது நீ ஒளியில் வாழுகிறாய் என்பதை புரிந்துகொள், அறிந்துகொள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு மனித நேயத்தை போதித்தவர் மட்டுமல்ல, மனித நேயத்தோடு வாழ்ந்து காட்டியவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித நேயத்தோடு வாழ்ந்து காட்டியதனால் நாமும் அந்த மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே விவிலியத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது பல இடங்களில் அந்த ஒளியாக இருக்கிறார் என்பதற்கு நாம் சான்றுகளை பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 1-8 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவர் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணின் நிகழ்வை நமக்கு விளக்குகின்றார். அந்த பெண்ணை எல்லோரும் கொண்டு வந்து நிறுத்தி மோசையினுடைய சட்டப்படி இவரை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இரக்கத்தோடு உற்று நோக்கின்றார். இரக்கத்தோடு உற்று நோக்கியது மட்டுமல்ல, உங்களில் பாவம் செய்யாதவர் முதலில் கல் எறியட்டும் என்று சொல்ல எல்லோரும் சென்று விடுகின்றார்கள். அங்கே அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணிற்கு ஒளியாக இருக்கின்றார். நானும் தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதே என்று அனுப்பி வைக்கின்றார். அதே போன்று லூகாஸ் நற்செய்தி 10வது அதிகாரம் 25-28 வரை ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். அதிலே ஒருவர் யார் என் அயலான் என்று தெரிந்து கொள்ள இயேசுவை பார்த்து கேள்வி எழுப்புகின்றார். அப்பொழுது இயேசு நல்ல சமாரியனுடைய ஓமையை விளக்குகின்றார். வழிப்போக்கன் அடிபட்டு உதவிக்காக துடியாய் துடித்துக் கொண்டிருப்பவன், அவனுக்கு யார் உதவி செய்தாலும் அவன்தான் அயலான். யார் அந்த வழிப்போக்கனுக்கு உதவி செய்ய முன் வந்தானோ, யார் அந்த வழிப்போக்கனை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அவருக்கு சிகிச்சை செய்தானோ, யார் அந்த வழிப்போக்கனுக்கு தன்னுடைய சொந்த செலவிலே அவனுக்கு மருத்துவம் பார்த்தானோ அவன்தான் அயலான் என்று சொல்லி அங்கே மனித நேயத்தை ஒரு ஒளியாக நமக்கு காண்பிக்கின்றார். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு நமக்கு ஒளியாக வழியாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். திருத்தூதர் பவுல் இயேசுவினால் ஈர்க்கப்பட்டவர், இயேசுவின் ஒளியால் கவரப்பட்டவர். அந்த திருத்தூதர் பவுல் சவுலாக இருந்த பொழுது காட்சியை கண்ட பிறகு, ஒளி அவருக்கு உதித்த பிறகு பவுலாக மாறுகின்றார். அதன் பிறகு நற்செய்தியை சென்ற இடமெல்லாம் அறிவிக்கின்ற பொழுது கிறிஸ்து ஒளியாக இருக்கின்றார், இயேசு ஒளியாக இருக்கிறார் என்பதை எல்லா இடங்களிலும் எல்லா திருச்சபைகளிலும் அவர் போதித்து வந்தார். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகின்றார், ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்பொழுது ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து ஒளியாக இருக்கிறீர்கள் என்று கூறுகின்றார். முன்பு உள்ள வசனங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு காலத்தில் ஒளியாக இருந்த இருளாக இருந்த நீங்கள் என்று அவர் குறிப்பிடுவது என்னவென்றால், கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பு, கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பு நீங்கள் இருளிலே வாழ்ந்தீர்கள். பாவம் உங்களை ஆட்கொண்டிருந்தது. சிலை வழிபாடு, பேராசை, சினம், இப்படி நீங்கள் தீய நாட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவை அறிந்த பிறகு, ஒளியாகி அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி, எனவே எப்பொழுதும் விழிப்போடு இருக்க வேண்டும், ஒளியாக வாழ வேண்டும் என்று எபேசிய மக்களை பார்த்து அழைக்கின்றார். அதே போன்று தெசலோனிக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே இப்படி சொல்லுகின்றார், நீங்கள் ஒளியை சார்ந்தவர்கள், இருளை சார்ந்தவர்கள் அல்ல, ஒளியை சார்ந்தவர்கள். உங்களை
ஆண்டவர் மீட்டு எடுத்திருக்கின்றார். ஒளியாகி அவருடைய வழியில் வாழ வேண்டும் என்று அந்த தெசலோனிக்க மக்களை பார்த்து அழைப்பு விடுக்கின்றார். அதே போன்று ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 12வது அதிகாரம் 21வது வசனத்திலே நன்மையினால் தீமையை வெல்லுங்கள், தீமையினால் நன்மையை வெல்ல விடாதீர்கள், மாறாக நன்மையினால் தீமையை வெல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏனெனில் நாம் அனைவரும் விழிப்பாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன நன்மை நடக்கிறது, என்ன தீமை நடக்கிறது என்பதை பார்த்து நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். எனவே நன்மையினால் தீமையை வெல்லுங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்துவில் ஒளி பெற்றவர்களாக வாழுகின்றோம். கிறிஸ்துவின் ஒளியின் வழியில் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருவருள் சாதனங்கள் வழியாக, திருப்பலி வழியாக நாம் ஒளி பெற்றவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிறிஸ்துவின் ஒளியை, அந்த ஒளிக்கு சாட்சிகளாக நம்மால் வாழ முடிகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். எனவே இயேசுவே நம் ஒளியாக இருக்கின்றார், நம் வழியாகவும் இருக்கின்றார். யோவான் நற்செய்தியில் முதல் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் சான்று பகர்கின்றார். நான் ஒளி அல்ல, ஒளியை குறித்து, ஒளியாகி இயேசுவை குறித்து சான்று பகர வந்தேன் என்று கூறுகின்றார். எனவே இயேசுவை நம் ஒளியாக முன்வைக்கின்றார். அந்த இயேசுவை நம் ஒளியாக நாம் திருவருள் சாதன வழியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த இயேசு நம்முடைய பாவத்தை போக்கக்கூடியவராக ஒப்புரவு அருட்சாதனத்தில் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது ஒளியாம் இயேசுவை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே அந்த ஒளியாம் இயேசுவினுடைய வழியில் பயணிக்க ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பல நேரங்களில், பல சூழ்நிலைகளில் நாம் பாதை மாறி சென்று விடுகின்றோம். இருள் நம்மை ஈர்க்கிறது, காந்தம் ஈர்ப்பதை போன்று நம்மை ஈர்க்கிறது. நம்முடைய மனித பலவீனத்தினால் நாம் உந்தி தள்ளப்படுகின்றோம். இருப்பினும் ஆண்டவர் காந்தமாக நமக்கு இருக்கின்றார், ஒளியாக நமக்கு இருக்கின்றார். ஒளியிலே தீமைக்கு இடமில்லை, ஒளியிலே கொள்ளைக்கு இடமில்லை. எனவே நம்முடைய தீய நாட்டங்கள் எல்லாவற்றையும் விலக்கி ஒளியாம் இயேசுவில் வாழ வேண்டும். அதற்கு ஆண்டவர் இயேசு அருள் புரிய துணையாக இருக்கின்றார். அன்னை கன்னிமரியாள் நமக்கு பரிந்து பேச துணையாக இருக்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசு ஒளியாக இருக்கின்ற அவருடைய வழியில் பயணிக்க, அவருடைய வழியில் நாம் தொடர இப்படி நாம் சிறப்பாக வேண்டுவோம். ஆண்டவர் இயேசு பாவத்தை நீக்கி பாசத்தை காட்டக்கூடியவர். ஆண்டவர் இயேசு நம்முடைய குறைகளை போக்கி நிறைகளோடு வாழ அழைப்பு விடுப்பவர். ஆண்டவர் இயேசு நம்முடைய அகந்தையை அகற்றி அன்புருக நமக்கு வாழ அழைப்பு கொடுப்பவர். ஆண்டவர் இயேசு நமக்கு இருளை நீக்கி ஒளியில் வாழ அழைப்பு கொடுக்க நமக்கு நிறைந்த அருளையும் ஆசையும் தந்தல்ல. தொடர்ந்து இந்த திருப்பலியை சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் அருள் வெளியட்டும். அன்னை கன்னிமரியாள் பரிந்து பேசட்டும். ஆமேன். படியினை கடந்திடுவே, என்னை பழியாக தந்திடுவே. வழியினில் கடந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உனக்கு தந்தே. ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உனக்கு தந்தே. பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, உங்களுடையதும் எங்களுடையமான இப்பலியை எல்லாமல்ல தந்தையும் ஏற்றுக்கொள்ள சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
பேரிரக்கமுள்ள இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையில் பங்கு பெற செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்கள் எமதாக்கிக் கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவைய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவேற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ் மற்றும் எங்கள் மறைமாவட்ட மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவர்களாக இருந்து அனைத்து புனிதர்களோடும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி முற்றும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கும் ஒளியாக வந்த ஆண்டவர், நானே உலகின் ஒளி என்று சொன்னவர். இந்த ஒளியின் வழியை ஏற்று ஒளியில் பிரகாசிக்க வரம் கேட்டு வந்திருக்கும் நம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒளியே வா, உயிரே வா, அருளே வா, அன்பே வா. ஒளியே உயிரே அருளே அன்பே நீ வா. ஒளியே வா, அன்பென்றால் விலை என்ன என கேட்கும் கலிகாலம் கண் முன்னே நான் காண்கிறேன். பணம் ஒன்றே பலமாகும், மற்றெல்லாம் பின்னாகும், அவலங்கள் நான் காண்கிறேன். அன்பென்றால் விலை என்ன என கேட்கும் கலிகாலம் கண் முன்னே நான் காண்கிறேன். பணம் ஒன்றே பலமாகும், மற்றெல்லாம் பின்னாகும், அவலங்கள் நான் காண்கிறேன். அன்பேய மூச்சாகணும், அதுவேயம் பேச்சாகணும், குணம் பார்த்து மனம் பூக்கணும், பணம் பார்க்கும் நிலை போக்கணும். அருளும் நீ, பொருளும் நீ, அனைத்தும் நீ என் நெஞ்சம் வா. ஒளியே வா, உயிரே வா, அருளே வா, அன்பே வா. ஒளியே உயிரே அருளே அன்பே நீ வா. ஒளியே வா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகள் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவை தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவனுடைய அருளையும் அன்னையின் அரவணைப்பையும் பெற்றவர்களாய் மகிழ்வோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிவ மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.